ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சீக்ரெட்டை உடைக்க போகிறேன் வால்வோவை பற்றி. ஆமாம், அது சீக்ரெட்டு தான். வால்வோ ஓட்டுற எந்த டிரைவர்ஸும் வந்து எந்த ஒரு வீடியோலையும் அதை வந்து ரிவீல் பண்ணது கிடையாது. என்னென்னா, நம்ம வந்து லைலண்டு மாதிரி ஹேண்ட் பிரேக் மூவ் பண்ணால் அந்த வண்டி மூவ் ஆகாது வால்வோ. அதை ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணி எந்த ஒரு பேசிக் கார் ஓட்டுறவங்க கூட இந்த வண்டியை மூவ் பண்ணலான்ற அளவுக்கு அந்த சீக்ரெட்டை உடைக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கலன்னா புரியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அனதர் வீடியோ பார்ட் 2. இப்போ பஸ் எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்துன்னு இருக்கோம். நேற்று வந்து பேசிக்காக என்னென்ன செக் பண்ணணுன்றதை பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பஸ்ஸை எப்படி மூவ் பண்ணுறதுன்னே பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம பஸ்ஸு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெக்கானிசம் செக் பண்ண வேண்டியது என்னென்ன, பேசிக்காக வந்து என்னென்ன செக் பண்ணணும், எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம அது எரராக இருந்தால் நம்ம எப்படி ரெட்டிஃபை பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வண்டி வந்து ஹேண்ட் பிரேக்கை எடுத்தால் வண்டி மூவ் ஆகாது. நம்ம லைலண்ட் எப்படி வந்து ஹேண்ட் பிரேக் எடுத்தால் வண்டி மூவ் ஆகுதோ உருளுதோ, அந்த மாதிரி வால்வோ வந்து மூவ் ஆகாது. அது நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போயிட்டு பின்னாடி இன்ஜின் கன்வேயர்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். பேசிக்காக நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தோன்னா நம்ம வால்வோ B9R சிங்கிள் ஆக்சிலோட இன்ஜின் ரூமு. இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி செக் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா பெல்ட்டை செக் பண்ணணும். இது பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டு கம்பல்சரி இதோட டென்ஷனை செக் பண்ணணும். ப்ளஸ் எதுனா கல் எதுனா அடித்து பதிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஆல்ரெடி இதோ 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி கல் அடித்து பெல்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கு. நான் இதுலேருந்து கல் எடுக்கும்போது பார்த்தோன்னா இதில் சொருவிட்டுருக்கோம். நம்ம அந்த கல்லை வந்து செக் பண்ணாமல் ஓட்டணுன்னா கம்பல்சரி பெல்ட்டு கட் ஆகிடும். நான் நேற்று ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கல் அடிக்கும் பெல்ட்டை மட்டும் டேமேஜ் பண்ணோன்ட்டு. இதை கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸர், இந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏசியோட கம்ப்ரஸரு. இதுலேருந்து கம்பல்சரி ஆயில் லீக் ஆகுதான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த ஓஸ்லேருந்து லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். நம்ம அதை செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் பார்த்தோன்னா இதுதான் ஹைட்ராலிக்கு ஆயில் டேங்க்கு. வண்டியோட எல்லா ஹைட்ராலிக் சர்க்குலேஷன்ஸ்க்கும் இதிலேருந்து தான் வந்து ஆயில் சப்ளை ஆகும். இதில் லீக்கேஜ் இருக்கா, இந்த ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டர் பெல்ட்டு, டைனமோ பெல்ட்டுன்னு வாங்க. இந்த பெல்ட் வந்து டென்ஷனு கரெக்டாக புள்ளியில் சீட்டப் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும், டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பெல்ட்டு, இது இன்ஜினோட கன்வேயர் பெல்ட்டு. இதையும் டென்ஷன் செக் பண்ணிக்கணும், எங்கன்னா டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த 3 பெல்ட்டையும் கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாமல் வண்டி எடுக்கவே கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லைலண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு டைனமோ தான் இருக்கும், விச் மீன்ஸ் ஆல்டர்னேட்டரு. நமக்கு பார்த்தோன்னா 2 டைனமோ இருக்கும், 1 2 தெரியுதுங்களா. இது வந்து மேஜரான சேஞ்சஸ்ஸு லைலண்டுக்கும் வால்வோக்கும். ப்ளஸ்ஸு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, கூலர் டேங்க்கு. இதில் வந்து வாட்டர் லெவல், கூலண்ட் வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாமல் வண்டி கம்பல்சரி எடுக்கவே கூடாது. இதோட விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்ற எது இல்லாமல் ஓட்டினாலும், இந்த பெல்ட்டு கட்டாயி ஓட்டினோன்னா என்ன ஆகும்னா, ஏசி வந்து கூலிங் வராது, அவ்வளோதான். இந்த பெல்ட்டு கட்டாயி ஓட்டினோன்னா வண்டியோட கரண்ட் சப்ளை வராது, வண்டி தான் ஆஃப் ஆகும். இந்த பெல்ட்டு கட்டாச்சுன்னா வண்டி கிராங்க் ஆகாது, அவ்வளோதான். ஆனால் நம்ம இதை செக் பண்ணாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா வண்டி இன்ஜின் லெவலே சீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, 99% இருக்குது. அதனால் கம்பல்சரி இதில் வந்து கூலண்ட் ஆயில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்ஜினில் இந்த சின்னதாக சுவிட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தோன்னா வண்டி ஒரு வேளை டீசல் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து லிஃப்ட் பம்ப் இருக்கும் லைலண்டில், ஆனால் வால்வோக்கு வந்து லிஃப்ட் பம்ப்பு கிடையாது. நம்ம டீசலை ஊற்றிட்டு மினிமம் 45 லிட்டரு டீசல் ஊற்றிட்டு இந்த சுவிட்சை அழுத்தி பிடிச்சோன்னா டீசல் வந்து ரயிலுக்கு வந்து லோட் ஆகும். அதனால் இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 9R வேரியண்ட்டுக்கு லிஃப்ட் பம்ப் இருக்காது, இந்த மாடல் தான் இருக்கும். 7R இருக்கும், லிஃப்ட் பம்ப் இருக்காது. அது வந்து ஃபில்டர்லேருந்து அவுத்து ஏர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டு, இது பார்த்தோன்னா இன்ஜினோட டைரக்டு ஆனு ஆஃபு. இது வந்து ஆன் சுவிட்சு க்ரீன் கலரு, இங்கே ரெட் கலர் வந்து ஆஃப் சுவிட்ச் இருக்கும். முன்னாடி நம்ம இக்னிஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது இப்போதைக்கு வேலை செய்யாது, ஆனால் ஆன் ஆஃபு கம்பல்சரி வேலை செய்யும்.
ஒன்ஸ் நம்ம வந்து இது தெரியாமல் ஆஃபில் இருந்தால் கூட இன்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, திரும்பி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி பேசிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா இதை நம்ம செக் பண்ணணும், பின்னாடி வந்து ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்ட்டு. இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டர்போ. இதுதான் டர்போ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டர்போனா என்னன்றவங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சிலர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வால்வோவோட டர்போ. இதில் வந்து ஆயில் லீக் ஆகுதான்ட்டு நம்ம கம்பல்சரி செக் பண்ணிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்ஜின் டோரை வந்து எப்போயுமே வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணாதீங்க. எப்போயுமே வந்து இந்த மாதிரி எதனா ஒரு ஆல்டர்னேட்டர் செட்டப் இருக்கும், நம்ம இன்ஜினை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் இருக்கா மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினோட ஹீட்டு வந்து வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹை லெவல் கெப்பாசிட்டி இருக்க இன்ஜினு, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஜினோட லெவலை பாதி ஓப்பனில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் தான் டயரை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கம்பல்சரி டிக்கியை வந்து செக் பண்ணிக்கணும். டிக்கி வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்ட்டு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, வால்வோவில் வந்து உள்ளே வந்து படுக்க முடியாது, டிரைவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. கீழே வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவில் தான் வந்து படுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஸ்பேஸை வந்து. அதனால் கம்பல்சரி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டிக்கி க்ளோஸாக இருக்கான்றதை கம்பல்சரி செக் பண்ணிக்கணும். இல்லைனா வண்டி மூவ் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கம்பல்சரி டிக்கியவும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணது வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா, கம்பல்சரி பேட்ரி செக் பண்ணணும். பேட்ரி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். வண்டியோட ஃப்ரண்ட்டு டயருக்கு முன்னாடி இருக்க இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் வந்து நமக்கு பேட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. லைனை கம்பல்சரி செக் பண்ணிக்கணும். 24 வோல்ட் 2 12 வோல்ட்டு பெரிய பேட்ரி. அதே மாதிரி டோருக்கு பார்த்தீங்களா, இதுவும் மெயின் தான். இது ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் லைன் வராது. இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது, இது ஆனு. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோன்னா ஃபியூஸ் இருக்கும், டோட்டல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட ஃபியூஸ் இருக்கும். உங்களுக்கு மெயின் லைன்ஸ் எல்லாமே இங்கேருந்து உள்ளே கோத்ரூ ஆகிறத பார்க்கலாம். அதனால் கம்பல்சரி வந்து பேட்ரியவும் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேட்டரியை செக் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு 2 months முன்னாடி வந்து எனக்கே இந்த பேட்டரியால் வந்து பிரேக் டவுன் ஆச்சு. அதனால் அன்னையிலேருந்து நான் கம்பல்சரி பேட்டரியை செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெளியில் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேக்யூம் ஏற்றி அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா, லைலண்டு மாதிரி இது வந்து ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணால் போகாது அப்படின்ட்டு, அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். போட்டு சாவியை போட்டு மெயினை ஆன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த வால்வோன்ற சிம்பிள் வந்துட்டு போகணும். போனதுக்கப்புறம்தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டாப் வார்னிங் வந்து ஏன் காட்டுதுன்னா, வண்டியோட வேக்யூம் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அந்த ஸ்டாப் வார்னிங் காட்டுது. ஏர் ப்ரெஷரு 1 bar 2 bar இப்போ தான் ஏறுது, அதனால் ஏறினதான் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த வேக்யூம் வந்து ஓரளவுக்கு ஏறிடுச்சு, அந்த வார்னிங் லைட்டும் போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா ஹேண்ட் பிரேக் லைட் எரியுதா, பார்க்கிங் லைட்டு. நம்ம ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த லைட்டு அப்படியே தான் எரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஹேண்ட் பிரேக் ஒன்றும் ஜாம் ஆகலை, ஏரும் ரிலீஸ் ஆகலை, பார்த்துக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, லைலண்டில் வந்து எப்படி வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு நம்ம வந்து வேக்யூம் வந்து இறங்கிடுச்சுன்னா டைப்ராம் வந்து லாக் ஆகிடுமோ, சேம் சிஸ்டம் தான் இதுலேயும். ஆனால் லைலண்டில் பார்த்தோன்னா வேக்யூம் ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப்ராம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. கீழே இந்த ஸ்டியரிங் காலமுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த கருப்பு கலரில் ஒரு சுவிட்சு தெரியுதா, இந்த சுவிட்சை வந்து நம்ம அமுக்கி விட்டோன்னா சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு, ஏர் வந்து ரிலீஸ் ஆகுறது. இப்போ பார்த்தோன்னா பார்க்கிங் லைட் எரியல பாருங்கள், ஹேண்ட் பிரேக் ரிலீஸில் இருக்கா. இப்போது ஹேண்ட் பிரேக்கை போட்டோன்னா பார்க்கிங் லைட் எரியுதா. இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டுமா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வால்வோவோட பேசிக்கு வண்டி மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் மெத்தடு. இது வந்து எப்போ வந்து நம்ம அந்த டைப்ராமை ரிலீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வேக்யூம் வந்து 0 லெவலுக்கு வந்தால் மட்டுமே அந்த டைப்ராமோட ஸ்விட்ச் வந்து லாக் ஆகும், இல்லைனா லாக் ஆகாது. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 bar இருக்குது 4 bar இருக்குன்ட்டு நீங்கள் ரிட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஹேண்ட் பிரேக் எடுத்தால் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகும். இப்போது நம்ம கீழே பார்த்துக்கிட்டோன்னா 2 லிவர் இருக்கும். ஒரு லிவர், அந்த குட்டி லிவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட, இது வந்து ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலு.
ஸ்டேரிங்கை ஏற்றவும் செய்யலாம், இறக்கவும் செய்யலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிளச்சை மெரிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டோம். வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலே மூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி வால்வோவில் நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா சைடு மிரர். சைடில் எதுனா இருக்கா, க்ளோஸ்அப்பில் எதுனா இருக்கான்னு பார்க்கணும். அந்த சைடு மிரரையும் செக் பண்ணிக்கணும். இதை வந்து ஜென்ரலாக எல்லா டிரைவர்ஸுமே செக் பண்ணி தான் எடுப்பீங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபையாக வால்வோக்கு வந்து சைடு மிரரை செக் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, வால்வோட ஸ்டேரிங் ஆங்கிள் வந்து ஃபுல் கட்டிங்கு. நம்ம நின்ன இடத்துல இருந்து ஃபுல் கட்டிங்கில் திருப்பும் போது வண்டியில் வந்து பின்னாடி வந்து பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பிடிக்கிறதுனா விச் மீன்ஸ் எதுலனா ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியர் போட்டோம், வண்டியை வந்து கிளச்சில் இருந்து கால் எடுக்கிறோம், ஆக்சிலேட்டரில் கால் வைக்கலாம், வண்டி அழகாக மூவ் ஆகுது பாருங்கள். மூவ் ஆகுதா? அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போடுறோம், வண்டி வந்து பின்னாடி வருதா? இதுதான் காய்ஸ் வண்டியை மூவ் பண்ணுறதுக்கான மெத்தடு. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் முக்கியமான டூல் ஒன்று எப்போயுமே கையில் வச்சுருப்பேன் வால்வோ ஓட்டும் போது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதோ காட்டுறேன். இந்த பல்பும் இந்த 2 ஒயரும் தான். இது ஏன் நான் வந்து கையிலேயே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன்ஸுக்கு தெரியும். அப்படி நான் எலக்ட்ரிஷியன் நான் டெக்னிக்கலில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தோன்னா நமக்கு வந்து சென்சார் தான், ஃபியூஸு ரிலேஸ் தான் கண்டக்ட் ஆகும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல மேஜர் 90% வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது இந்த வெஹிக்கிளை. ஒரு ஃபால்ட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இல்லை ஒரு மெக்கானிசம் வந்து அப்நார்மலாக இருக்குது, வேலை செய்யலைன்னும் போது நம்ம பார்த்தோன்னா ஃபியூஸ் போயிருக்கான்றதை நம்ம இது மூலியமாக மட்டுமே செக் பண்ண முடியும். ஈஸியாக செக் பண்ணலாம். வே டு ஈஸி செக்கப்பு. நம்ம வந்து வேறு ஃபியூஸ் போட்டு லைன் வருதா இல்லையா, இல்லை இதில் தான் ஃபால்ட்டா என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வந்து ஒரு பல்பை வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து கரெக்டாக ஒரு ஒயரை, எர்த் ஒயரை வந்து நம்ம எர்த்தில் டச் பண்ணிவிட்டு அந்த ஃபியூஸோட காம்பனண்ட்டில் டச் பண்ணி பார்த்தோன்னா ஃபியூஸ் நல்லா இருந்தால் லைட் எரியும், நல்லா இல்லைனா லைட் எரியாது. அதனால் அந்த விஷயத்தை நான் எப்போயுமே நான் கையில் வச்சுப்பேன். நான் வந்து அது எப்படி செக் பண்ணுறதுன்றது அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நேற்றே ஒரு சிலர் வந்து போர் அடிச்சிட்ருக்கோம், எடுத்ததுமே 1/2 hour வீடியோ போட்டோம். இனிமேல் மேக்ஸிமம் நான் எவ்வளோ சுருக்கி போட முடியுமோ போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட் வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸு நிறையா நேற்று ஃபஸ்ட்டு வீடியோக்கே பார்த்தோன்னா நல்ல ரீச் கிடச்சிருந்தது. வண்டியோட மெயின்டெனன்ஸு கம்பேரிசன்லாம் கேட்டிருந்தீங்க, வீடியோ விளாக் போட சொல்லியிருந்தீங்க. கம்பல்சரி அடுத்தடுத்து வர வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார், பிகினர் தான், லைலண்ட் ஓட்டுவார். அவருக்கு நம்ம வால்வோ ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறோம். அவர் பேர் வந்து லோகேஷ். தம்பி தான், தம்பி மாதிரிலாம் இல்லை, எனக்கு தம்பி தான் அவன். ஒரு பிகினர்ஸாக நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. அவர் வந்து லைலண்ட் டிரைவர் தான் அவர், சரிங்களா? ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்காரு, டிரைவர் தான் அவர். அவருக்கு வந்து வால்வோவை ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறோம். அவர் இது வரைக்கும் வால்வோ ஓட்டினது கிடையாது. கம்பல்சரி அவருக்கு நான் எப்படி ஓட்ட கற்றுத்தரேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நாளைக்கு அவரோட ரிவ்யூலையே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், ஓட்ட தெரியாதவங்க கற்றுக்கணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. அது மாதிரி ஒரு 3-4 பேர் வந்து கற்றுக்கிட்டு போனாங்க. ஒரு சிலர் வந்து அங்கேருந்தே கேட்குறாங்க. படிப்பை விட்டுட்டுலாம் பஸ்ஸுக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படிப்பை விட்டுட்டு பஸ்ஸுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. திரும்பி அதே கேள்வி என்ன கேட்காதீங்க, அப்புறம் நீ ஏன்டா டிகிரி முடிச்சுட்டு பஸ் ஓட்டுறேன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். நான் வந்து படித்து முடிச்சுட்டு ஓட்டுறேன், என் பேஷனுக்காக ஓட்டுறேன். மற்றவங்க வந்து நான் +2 முடிச்சுட்டேன், காலேஜ் போல், நான் வரேன், என்னை சேர்த்துக்கோங்க, நான் டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். டிரைவர்னால் கலெக்டர் போஸ்டிங்கா? யாருனாலும் வண்டி ஓட்டலாம். ஒன்று சொல்லிக்கிறேன், படிப்பு எப்போ வேணாலும் படிக்க முடியாது, ஆனால் வண்டி எப்போனாலும் ஓட்டலாம், எந்த வயசுலனாலும் ஓட்டலாம். படிப்புன்றதும் அப்படி தான். ஆனால் படிப்புன்றது பார்த்தோன்னா நம்ம அந்த வயசில் நம்ம ஏஜ் பசங்க கூட படித்தால் மட்டுமே அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும், படிக்க தோணும். அதனால் படிக்கிற இந்த எஜுகேஷ்னல் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி லீவ் டைமில் வாங்க, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ பண்ணித்தரேன். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டு இதை பண்ணுறேன், படிக்காமல் வராதிங்க, தப்பு. படித்து முடிச்சுட்டு வாங்க, எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்கும். வால்வோன்றோம், வால்வோவே பார்த்தோன்னா நம்ம +2 பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே ட்ரைனிங் சென்டரில் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம் எல்லோரும் நோட்டீஸ் பண்ணிக்கணும். அப்பா கை வலிக்குது, ரொம்ப நேரமாக பிடிச்சி பேசின்னு இருக்கேன். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தம்பி வந்து வண்டி ஓட்டுவார், எப்படி ஓட்டுவாருன்றதை பார்ப்போம், சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இப்போ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னால் நின்று பேச முடியல, வேர்த்து ஊற்றுது. எப்பவும் சொல்கிறது தான், யாரும் எல்லாருமே தெரிஞ்சவங்க கிடையாது. தினம் எல்லோரும் ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்குறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.